எங்கு பார்த்தாலும் விஜய் பற்றியே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். விஜய் முக்கியமான ஒரு தலைப்பு செய்தியாக மாறியிருக்கிறார். தற்போது அவர் தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆனால் ஆட்சி அமைப்பதில் சிக்கலை எதிர்கொண்டிருக்கிறார். அந்த விடயங்கள் பரபரப்பாக போய்கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் மகாத்மா காந்தியின் பேரன் கோபால் கிருஷ்ண காந்தி என்பவர் ஒரு முக்கியமான கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றார் விஜய் அவர்களுக்கு. 5 விடயங்களை ஒரு அறிவுரையாக கொண்ட கடிதமாக இந்த கடிதம் இருக்கிறது. உண்மையில் இது விஜயின் அடுத்த கட்ட அரசியல் செயற்பாடுகளுக்கு இந்த கடிதத்தில் இருக்கின்ற இந்த 5 விடயங்களும் முக்கியமானது. கோபால் கிருஷ்ண காந்தி முன்னாள் இந்தியாவின் IAS அதிகாரி, ஒரு பெயர் பெற்ற ராஜதந்திரி, மேற்கு வங்காளத்தின் முன்னாள் ஆளுநராகவும் அவர் கடமையாற்றி இருக்கின்றார். அதே போன்ற சிறந்த ஒரு எழுத்தாளர். தென்னாப்பிரிக்கா, இலங்கை போன்ற நாடுகளின் இந்தியாவுக்கான உயர்ஸ்தானிகராகவும் அவர் பணியாற்றி இருக்கின்றார். எனவே ஒரு சிறந்த பின்னணியை கொண்டவராக இருக்கின்ற இந்த கோபால் கிருஷ்ண காந்தி 5 விடயங்களை அடிப்படையாக கொண்டு விஜய் அவர்களுக்கு இந்த கடிதத்தை எழுதியிருக்கின்றார். அந்த 5 விடயங்களையும் நாம் ஒன்றாக பார்க்கலாம். முதலாவது விடயம் அரசியலமைப்பு மற்றும் கூட்டாட்சி பாதுகாப்பு. அதாவது அவர் முதலாவது அந்த அறிவுரையில் அவர் என்ன கூறுகின்றார் என்றால், சட்டமன்ற பெரும்பான்மை நிரூபிப்பது ஒரு அடிப்படை சோதனை. இந்தியாவின் கூட்டாட்சி மற்றும் மதசார்பற்ற கட்டமைப்பை பாதுகாப்பதற்கே முதலிடம் வழங்க வேண்டும். பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக அரசியலமைப்பின் மாண்புகளில் எந்த சமரசமும் செய்து கொள்ளக்கூடாது என்ற ஒரு முதலாவது அறிவுரையை கூறுகின்றார். இரண்டாவது, முன்னோர்களை மதித்தல் மற்றும் அரசியல் நாகரிகம். வெற்றி களிப்பை விட பொறுப்புணர்வே முக்கியம். முன்னாள் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களை எதிரியாக பார்க்காமல் ஒரு முன்னோடியாக கருத வேண்டும். திராவிட விவாதங்களில் மூழ்காமல் அனுபவம் உள்ளவர்களிடம் இருந்து கற்றுக்கொண்டு சட்டமன்றத்தில் உதயநிதி ஸ்டாலினுடன் இணைந்து ஒரு ஆரோக்கியமான அரசியல் போட்டியை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டுகிறார். மூன்றாவது முக்கிய விடயம் என்ன? மூன்றாவதாக அவர் கூறுகின்ற விடயம் கொள்கையும் மனசாட்சியும். அதாவது கொள்கை என்ன என்ற கேள்விக்கு அஞ்ச தேவையில்லை. மாறாக மனசாட்சியை பின்பற்றுவதே எனது கொள்கை என்று தைரியமாக சொல்ல வேண்டும் என்று கோபால் கிருஷ்ண காந்தி விஜய் அவர்களுக்கு அறிவுரை கூறுகின்றார். அவர் கூறுகின்ற 4வது விடயம் என்ன? அதிகாரிகள் மற்றும் நிர்வாக முகாமைத்துவம். அதிகாரிகளை தங்களுக்கு கீழ் வேலை செய்வர்களாக கருதாமல் சக ஊழியர்களாக நடத்த வேண்டும். அதிகாரிகள் அச்சமின்றி தங்களது நேர்மையான கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் வழங்கும் சூழலை உருவாக்க வேண்டும். அத்துடன் பதவி விலகும் அமைச்சர்கள் மீதான அனைத்து விமர்சனங்களையும் தேவையற்ற முறையில் ஊக்கப்படுத்தக்கூடாது என்ற 4வது விடயமாக அவர் கூறியிருக்கின்றார். 5வது இறுதி, மகாத்மா காந்தியின் பேரன் விஜய்க்கு கூறுகின்ற 5வது விடயம் என்னவென்றால் நல்லாட்சி மற்றும் மதச்சார்பின்மை. பொருளாதார முன்னேற்றம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு முக்கியத்துவம் அளிப்பதோடு வெறுப்பற்ற மற்றும் நீதியான ஆட்சிக்கு வழிகாட்டியாக திகழ வேண்டும். ஒரு கிறிஸ்தவர் மாநிலத்தின் தலைமை பொறுப்புக்கு வந்திருப்பதை மதசார்பற்ற நற்சான்றிதழின் அடையாளமாக கருதி அந்த பாரம்பரியத்தை எவ்வித தயக்கமுமின்றி பாதுகாக்க வேண்டும் என்ற விடயத்தை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். விஜய் தற்போது தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்கான அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார். அவருக்கு 107 ஆசனங்கள் மற்றும் காங்கிரஸின் ஆதரவில் 5 ஆசனங்கள் கிடைத்துள்ளன. எனவே 112 ஆசனங்களுடன் இருக்கின்றார். தற்போது அவர் எப்படி பெரும்பான்மையை நிரூபிக்கப் போகிறார் என்பது பிரச்சனையாக இருக்கிறது. இது ஒரு சிக்கலாக தற்போது தமிழகத்தில் இருக்கின்றது. பலரும் இது தொடர்பாக குரல் கொடுத்து வருகின்றனர். விஜய் ஆட்சி அமைப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என்ற போன்ற கருத்துக்களும் முன்வைக்கப்படுகின்றன. எப்படி இருப்பினும் இலங்கைக்கான முன்னாள் உயர்ஸ்தானிகராக பணியாற்றிய தென்னாப்பிரிக்காவின் இந்தியாவுக்கான உயர்ஸ்தானிகராக பணியாற்றிய ஒரு சிறந்த எழுத்தாளர், ராஜதந்திரி கோபால் கிருஷ்ண காந்தி அவர்கள், மகாத்மா காந்தியின் பேரன், விஜய்க்கு எழுதியிருக்கின்ற இந்த திறந்த மடல் ஒரு மிக முக்கியமான ஒரு ஆவணமாக காணப்படுகிறது. தற்போது சமூக ஊடகங்களிலும் வைரலாகி கொண்டிருக்கின்றது. அவர் கூறியிருக்கின்ற அந்த 5 விடயங்களும் முக்கியத்துவம் மிக்கதாகவே இருக்கின்றது.